ஐயோ, இந்த ஊர்ல அவசரத்துக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல. அந்த வேலாயுதம் அப்பாவை பார்க்க சென்னைக்கு போயிருக்காரா. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை அலர்ட் பண்ணலான்னு பார்த்தா லைனே கிடைக்க மாட்டேங்குது. நான் எல்லாம் கூச்சப்படாம சாப்பிடுவேன், நீங்க வைங்கம்மா. ஏங்க சார் யாருன்னு நீங்க சொல்லல, ரொம்ப தமாஷா பேசுறாரு. சாரி வைஷாலி, சொல்ல மறந்துட்டேன். நான் அரசனூர் தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிற்க போறேன் இல்லையா? ஆமா. அந்த அரசனூரோட ஊராட்சி மன்ற தலைவர் இவர் தான். இவர் பேர் வேலாயுதம். அப்படியாங்க? அம்மா, அரசனூர்ல எல்லாமே நான் தான். ஊர் என்னமோ சின்ன ஊர் தாம்மா, நம்ம பதவியும் சின்ன பதவி தானே. ஐயா மாதிரி எம்எல்ஏவெல்லாம் இப்போதைக்கு என்னால் ஆக முடியாது. அதுக்கெல்லாம் பணங்காசு நிறைய செலவு பண்ணணும் இல்லையாமா. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐயாவை நம்ம தொகுதியில கண்டிப்பா எம்எல்ஏ ஆக்கிடலாம். ஆமாங்கய்யா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஏற்கனவே நான் பலமா பண்ணி வச்சுட்டேன். இந்த தொகுதி ஐயாவோட தான். இந்தாங்க மீன் சாப்பிடுங்க. போதும் போதும். அம்மா, என்னம்மா இது அரசனூர்காருங்கன்னு சொல்றாரு? நம்ம ஆசினிக்கண்ணு அங்கதானம்மா இருக்கு. நீ இப்போதைக்கு எதுவும் பேசிக்காம அமைதியா இரு. யார் செஞ்ச புண்ணியமோ இந்த வெள்ளை அடிக்கிறவங்க வீட்டுல இருக்கிற போட்டோ எல்லாம் கழட்டி வச்சுட்டாங்க. ஆமா ஆமா, நல்ல வேலை. இல்லனா இவர் வரும்போது ஹாசினி போட்டோஸ் எல்லாம் மாட்டிருக்குமே, அதை மட்டும் இவர் பார்த்திருந்தாருன்னா அவ்வளவுதான். இந்தாங்க. அம்மா, நான்லாம் சாப்பாட்டை எப்பவுமே நிதானமா பொறுமையா அனுபவிச்சு சாப்பிடுற ஆளுமா. பார்த்தாலே தெரியுது, மலமாடு மாதிரி இருக்கியே. வேலாயுதம், ஒன்றும் அவசரம் இல்லை. அவங்க அக்கறையில் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க பொறுமையா நிதானமா தேவையானதை எடுத்து விரும்பி சாப்பிடுங்க. கண்டிப்பாங்கய்யா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்லைங்கய்யா. குட்.